அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஃமின்கள் முஸ்லிம்களின் அடையாளத்தை பற்றி சொல்லுகிற போது, வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, எந்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த உறவுகளை சேர்ந்து வாழ்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வயஹ்ஷௌன ரப்பஹும், இன்னும் அவர்கள் தங்களுடைய இறைவனை அஞ்சுவார்கள். அதன் பிறகு வயஹாஃபூன ஸூஅல் ஹிசாப், கடினமான விசாரணையை பயப்படுவார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 13வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, உறவுகளை சேர்ந்து வாழ்வதை முஸ்லிம்களின் சிறந்த பண்பாக, அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அதைத் தொடர்ந்து வயஹ்ஷௌன ரப்பஹும், அவர்கள் தங்களுடைய ரொப்பை இறைவனை பயந்து நடப்பார்கள். வயஹாஃபூன ஸூஅல் ஹிசாப், மறுமையின் கடுமையான விசாரணையையும் அவர்கள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து பேசுகிறான். உறவுகளை துண்டித்து வெட்டி வாழ்பவர்களுக்கு, உறவுகளை புறக்கணித்து வாழ்பவர்களுக்கு மறுமையில் கடுமையான விசாரணை உண்டு, அல்லாஹுடைய தண்டனை உண்டு. அந்த தண்டனையை யார் பயப்படுகிறார்களோ, அந்த கடுமையான விசாரணையில் இருந்து யார் தப்பிக்க வேண்டும் என்று அஞ்சுகிறார்களோ, அவர்கள் தங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலம் தருகிறார். அருமையானவர்களே, இன்று என்ன நடக்கிறது? இன்று ஒரு சென்ட் நிலத்துக்காக, ஒரு வீட்டிற்காக, ஒரு ஆவணத்திற்காக, ஒரு கையெழுத்திற்காக சொந்த தாயை நீதிமன்றத்தில் நிற்க வைக்கிற நிலையை பார்க்கிறோம். ஒரே ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்தவர்களாக இருப்பவர்கள், அண்ணன் தம்பிகளாக, சகோதர சகோதரிகளாக இருப்பவர்கள் இதனால் பேசாமல் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். ஒரு பெண், ஒரு சகோதரி, மகள் தன் பிறந்த வீட்டிற்கே அஞ்சுகிற நிலையை பார்க்கிறோம். இதுவெல்லாம் எங்கே நடக்கிறது? சுவனத்தையே இழக்கச் செய்யும் என்கிற பயம் இல்லாமல், சுவனம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ வேண்டிய இஸ்லாமிய சமூகத்திலேயே இது நடந்து கொண்டிருக்கிறது. உறவை முறித்து வாழ்வதின் அபாயம் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், உறவை முறிப்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எதற்காக உறவை முறிக்கிறோம்? நிலத்திற்காக. ஆனால் அதனுடைய விலை என்ன? சுவனத்தையே இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படுகிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானது அல்ல. நாளை மறுமையினுடைய வாழ்க்கைதான் நிரந்தரமானது என்கிற போது, உறவுகளை முறிப்பது சுவனத்தை இழக்கச் செய்யும் என்கிற போது அதில் நமக்கு கவனம் வேண்டும். உறவை குறித்து பேசிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிற அடுத்த வார்த்தையை கவனியுங்கள். வயஹ்ஷௌன ரப்பஹும், அவர்கள் தங்களுடைய இறைவனை அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். மக்களை பார்த்து அல்ல, குடும்பத்தை பார்த்து அல்ல. இன்றைக்கு மனிதர்களுக்கு, மக்களுக்கு பயப்படுகிற நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்து வாழ்பவன் தான் உண்மையான முஃமினாக, முஸ்லிமாக இருக்க முடியும். நான் என் சகோதரன் உரிமையை பறித்தால் அல்லாஹ்விடம் நாளை என்ன பதில் சொல்வேனோ என்கிற அச்சம் அவனிடத்திலே இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வின் விசாரணை மிக கடுமையானது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். வயஹாஃபூன ஸூஅல் ஹிசாப், அவர்கள் கடினமான விசாரணையை பயப்படுவார்கள் என்பதாக முஃமின்களுடைய அடையாளத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். அந்த மறுமை நாளில் அங்கே நமக்காக வேண்டி வாதாடுகிற எந்த வக்கீலும் இருக்க மாட்டார்.
அங்கே நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு சார்பாக பதில் சொல்லுகிற, மனிதர்களுக்கு தகுந்தாற்போல் நேரத்திற்கு தகுந்தாற்போல் பதில் சொல்லுகிற, நீதியை வழங்குகிற நீதிபதியாக இருப்பவர் மனிதராக அங்கே இருக்க மாட்டார். பொய் சாட்சி சொல்லி தப்பித்து விடலாம் என்கிற நிலை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி எந்த ஒரு பொய் சாட்சியும் சொல்லி அங்கே தப்பித்து விட முடியாது. லஞ்சம் கொடுத்து இந்த உலகத்தில் வேண்டுமானால் நாம் காரியத்தை சாதித்து விடலாம். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு லஞ்சத்தை கொடுத்து நாம் காரியத்தை சாதித்து விட முடியாது. நாளை மறுமை நாளினுடைய அந்த அதிபதி நீதிபதி யார் இருப்பார்கள்? அல்லாஹ் இருப்பான். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி அல்லாஹ் அங்கே நமக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக காத்திருப்பான் என்கிற போது, அப்போது நம்முடைய தாயை நாம் அழ வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த தாயினுடைய கண்ணீருக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். என்னுடைய தந்தையை நான் வேதனைப்படுத்தி இருந்தால் அந்த தந்தையினுடைய வேதனைக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு சகோதரனினுடைய உரிமையில், சகோதரியினுடைய உரிமையில் நான் கை வைத்திருந்தால் அந்த சகோதரனுக்கு நான் அநீதமிழைத்ததற்காக, அவனுடைய உரிமையில் நான் கை வைத்ததற்காக நான் பதில் சொல்லியாக வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஃமின்களுடைய, முஸ்லிம்களுடைய அடையாளமாக அவர்கள் அந்த கடுமையான தண்டனையை, வேதனையை, அந்த நீதி விசாரணை நாளை பயப்படுவார்கள் என்பதாக முஃமின்களுடைய அடையாளமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்திலும் ஓதப்படுகிற வசனம் ஒன்று உண்டு. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல், நிச்சயமாக அல்லாஹ் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முஃமின்களாக, முஸ்லிம்களாக இருக்கிற உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். வல் இஹ்சான், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். வ ஈதாஇ தில் குர்பா, உறவினர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்கிவிட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி, வெட்கக்கேடான அருவருப்பான செயல்கள், தீமைகள், அநியாயங்களை அல்லாஹு தாலா தடுக்கிறான் என்கிற இந்த வசனம் ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்திலும் ஓதப்படுகிறது. எந்த அளவுக்கு நாம் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு அவனுடைய கட்டளைக்கு அடிபணிவது என்று ஒன்று இருக்கிறது. ஹுக்கூகுல்லாஹ், ஹுக்கூகுல்லாஹ், அல்லாஹினுடைய கட்டளைக்கு அடிபணிவது, அவனுடைய உரிமைகளை பேணி பாதுகாப்பது, தொழுவது, நோன்பு வைப்பது, அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, இதுவெல்லாம் ஹுக்கூகுல்லாஹ் என்று சொன்னால், இன்னொன்று இருக்கிறது ஹுக்கூகுல் இபாதா, நம்மோடு இருக்கிற அடியார்களோடு நீதமாக நடந்து கொள்வது, அவருடைய கடமைகளை, உரிமைகளை சரியாக பேணுவது. ஒருவன் அல்லாஹ்வினுடைய கடமைகளை, உரிமைகளை சரியாக பேணுகிறார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், தான தர்மங்களை செய்கிறார், அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று நடக்கிறார். ஆனால் ஹுக்கூகுல் இபாதா, மனிதர்கள் தங்களோடு வாழுகிற சக மனிதர்களுக்கு அநீதம் இழைக்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய கடமைகளை, உரிமைகளை, சகோதரனுக்குரிய, சகோதரிக்குரிய அந்த உரிமைகளை அவன் பேணவில்லை என்று சொன்னால் அவன் சுவனத்தை அடைந்து விட முடியாது. ஹுக்கூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்கிற அந்த கடமைகள், உரிமைகளில் சரியாக இருக்க வேண்டும் என்பதை போலவே ஹுக்கூகுல் இபாதா, அடியார்களிடத்திலும், மனிதர்களிடம், சக மனிதர்களிடத்திலும் அவன் நீதமாக, நேர்மையாக அவனுடைய உரிமைகளை பேணி அவன் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி அவனுடைய உரிமைகளை பேணாமல் அவன் நடந்தான் என்று சொன்னால், ஹுக்கூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகளில் ஏதாவது நாம் குறை வைத்தால், அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை மன்னிக்க கூடும், சுவனத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் ஹுக்கூகுல் இபாதா, நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள், சகோதர சகோதரிகளுடைய உரிமைகளில் நாம் கை வைத்தால், அதை நாம் பேணாமல் இருந்தால், அவர்களுடைய கடமைகளை சரிவர நாம் செய்யாமல் இருந்தால், அதில் நாம் ஏதாவது குறை வைத்தால், அந்த சகோதர சகோதரிகள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக மனிதர்கள், நாம் யாருக்கு அநீதம் இழைத்தோமோ அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்கிற போது, அல்லாஹ்வினுடைய கடமைகளில், உரிமைகளில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை போலவே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய கடமைகள், உரிமைகளுடைய விஷயத்திலும் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும்.
அப்படி நடந்தால்தான் அல்லாஹ் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை நம்மால் பெற முடியும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும் போது உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். வாரிசு சட்டத்தில் நீதியுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தாயை அளவைக்கும் பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. தந்தையினுடைய மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. சொத்தை விட சொந்தங்களை உறவுகளை மதிக்கும் மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு நாள் வரும், எப்பொழுதும் உங்களுடைய தாய் உங்களை அழைத்திருப்பார், வா மகனே என்று சொல்லி இருப்பார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக பேசியிருப்பார். அப்படிப்பட்ட அந்த தாய், மோன சாப்பிட்டியா என்று கேட்ட அந்த தாய், ஒரு நாள் வரும், நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் நுழைவீர்கள், உங்களுடைய தாயினுடைய இவ்வளவு நாட்களும் சாப்பிட்டியா மோன, எங்க போயிட்டு வாரன்னு கேட்ட அந்த தாயினுடைய குரலை உங்களுடைய வீட்டில் கேட்க முடியாது. உங்களுடைய தந்தை அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருந்திருப்பார். உங்களுடைய வீட்டில் அவருக்கென்று ஒரு கட்டில் போடப்பட்டிருக்கும். அந்த கட்டிலில் அமர்ந்திருப்பார், படுத்திருந்திருப்பார். அந்த கட்டில் வெறுமையாக இருக்கும். அங்கேயும் இங்கேயும் நடக்கிற அந்த தந்தையினுடைய சத்தம் இருக்காது. அப்போது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நிலப்பத்திரம் உங்களிடத்திலே பேசாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். உங்களை நீங்கள் வீட்டிற்கு சென்றவுடன் வா மகனே என்று வாரி அணைத்த உங்களுடைய தாயும் தந்தையும் இல்லாத அந்த வீட்டில் நீங்கள் அவர்களிடத்திலிருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்து பத்திரமோ வங்கி கணக்கு புத்தகமோ உங்களை வாரி அணைக்காது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் உங்களுடைய பெற்றவர்களை உறவுகளை அழ வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த நினைவுகள் மட்டும் உங்களை வாழ்நாள் முழுவதும் அழ வைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்று என் மனதை மிகவும் உலுக்கிய 2 செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் செய்தி மனிதனை வெட்கப்பட வைத்த செய்தி. மும்பையை சார்ந்த ஒரு தந்தை ஜவுளி வியாபாரம் செய்து தன்னுடைய 3 மகள்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்தார். கல்வி கொடுத்தார், வேலை வாங்கி கொடுத்தார், திருமணம் முடித்து வைத்தார். ஒரு கட்டத்தில் வயது முதியவராக அவர் ஆனபோது இனி இவரை நம்மால் பராமரிக்க முடியாது என்கிற எண்ணத்தில் பிள்ளைகள் அவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள். முதியோர் இல்லத்தில் அந்த தந்தை பிள்ளைகளை 3 பெண் மக்கள் படிக்க வைத்தார், வேலை வாங்கி கொடுத்தார், நிக்காக செய்து கொடுத்தார். அந்த முதியவர் தனிமைப்படுத்தப்பட்டார், முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கான இறுதி நேரம் வருகிறது, மரணித்து விடுகிறார். அவர் மரணித்தவுடன் அந்த செய்தியை முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய 3 மகள்களுக்கும் போன் செய்து சொல்கிறார்கள், உங்களுடைய தந்தை இறந்து விட்டார். அவருடைய இறுதிச் சடங்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் பாடியை எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்லுகிற அந்த நேரம் அந்த 3 மகள்களும் அந்த தந்தையினுடைய இறுதிச் சடங்கை நிறைவேற்றுவதற்கு போனில் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களுக்கு நேரம் இல்லை, அதற்கு எங்களால் வர இயலாது. இறுதி சடங்கு செய்வதற்கு எவ்வளவு ரூபாய் ஆகும் என்பதாக சொன்னால் அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். உங்களுடைய முதியோர் இல்லத்திலேயே ஹாஸ்டல்லையே அந்த இறுதி சடங்கை முடித்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட 5100 ரூபாய் ஆகும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் உடனேயே ஜிபேல அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 5100 ரூபாய் வாங்கி கொண்டு அங்கே ஹாஸ்டலில் முதியோர் இல்லத்தில் அவருடைய இறுதி சடங்கு நடைபெறுகிறது. இறுதி சடங்கை நடக்கிற அந்த நிகழ்வுகளை பாசமிக்க தந்தையினுடைய இறுதி சடங்கை கூட வந்து நேரில் பார்க்க முடியாத அல்லது அந்த பாடியை எடுத்து செல்ல முடியாத அந்த பாசத்திற்குரிய அந்த மகள்கள் இருக்கிறார்களே, பிள்ளைகள் 3 பேரும் வீடியோ காலில் பார்த்து அழுத அந்த நிகழ்வுகள் நமக்கு இணையதளங்களின் மூலமாக பார்க்க முடிந்தது என்கிற போது நாம் எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தந்தையினுடைய அன்புக்கு 5100 ரூபாய் தான் மதிப்பா? 10 மாதம் சுமந்த தாயினுடைய கண்ணீருக்கு அப்படி என்றால் என்ன விலை? இதுதான் மனிதநேயமா? நாகரீக உலகம் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுதான் அந்த நாகரீகமா? இது ஒரு பக்கம் என்று சொன்னால், இரண்டாவது ஒரு செய்தி, ஒரு டால்பின் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை பார்க்க முடிந்தது. ஆஸ்திரேலியா கடலில் பிறந்து 2 வாரங்களே ஆன ஒரு குட்டி டால்பின் அது இறந்து விட்டது.
அதனுடைய தாய் தன்னுடைய இறந்த அந்த குட்டியை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் அந்த கடலினுடைய மேற்பகுதியிலேயே அப்படி இறந்து போன தன்னுடைய டால்பின் குட்டியை தான் சுமந்து கொண்டு அப்படியே சுற்றி வந்து கொண்டே இருந்தது என்கிற நிகழ்வை பார்க்க முடியுது. அந்த காட்சி உலகையே கண்கலங்க வைக்கிற ஒரு காட்சியாக இருந்தது. ஒரு டால்பின், அது ஒரு வாயில்லாத ஜீவன், தன்னுடைய குட்டியை அதால் மறக்க முடியவில்லை. அது மரணித்து இறந்து விட்டாலும் அதனுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த தாய் அதை தன்னுடைய மேனியிலே போட்டுக்கொண்டு கடலின் மேற்பரப்பில் அது சுற்றி வருகிறது என்று சொன்னால், ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனாக இருக்கக்கூடியவன் தன்னை வளர்த்த தந்தையை அவன் மறந்து விடுகிறான், தாயை மறந்து விடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல, எந்த உறவுகளை இணைத்து வாழுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானோ அந்த உறவுகளை அவர்கள் பேணுவார்கள் என்பதாக முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய அடையாளமாக அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு சொத்துக்காக, பணத்திற்காக, பேராசை பிடித்தவர்களாக, அதை தனக்கு இருக்கிற அந்த பேராசையின் மூலமாக உறவுகள் முறிக்கப்படுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். தாயினுடைய கண்ணீர் என்பது அது மலிவாகி போன ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தந்தையினுடைய பாசத்தை மறந்த பிள்ளைகள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம். ஒரு டால்பின் குட்டி தன்னுடைய குட்டியை மறக்கவில்லை, ஆனால் மனிதன் தன்னுடைய பெற்றோரை மறந்து விடுகிறான் என்பதை நிதர்சனமாக பார்க்கிறோம். இதுதான் மனிதனின் முன்னேற்றம் என்பதாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நாகரீகம் என்பதாக பேசுகிறோம். ஆனால் உண்மையில் மனிதநேயத்தினுடைய வீழ்ச்சியில் நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அருமையானவர்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற போது மனிதனுடைய பேராசைதான் காரணம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், ஈயாக்கும் வஷ்ஷுஹு, பேராசையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். அது உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களை அழித்து விட்டது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் உண்டு. நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குரிய ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டுமே தவிர, இந்த உலகத்தில் நாம் நம்முடைய கண்களுக்கு முன்னாலேயே குடும்பம் அழிகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடக்கூடாது. நாம் அழிகிற ஒரு வாழ்க்கையை, இழிநிலைக்கு செல்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மிடத்தில் இருக்கிற அந்த பேராசை கொண்டு சென்று விடும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. காரூன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். அவனிடத்தில் ஏராளமான பொருட்செல்வங்கள், பொக்கிஷங்கள் இருந்தது. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், காரூனிடத்தில் இருந்த அந்த பொருட்செல்வங்கள் இருக்கிறதே, அதை வைப்பதற்கென்றே அவன் பல அரண்மனைகளை வைத்திருந்தான். அந்த பொருட்கள் இருக்கிற அந்த அரண்மனையை திறப்பதற்கென்று ஒரு சாவி வைத்திருந்தான். அந்த சாவியை ஒரு இரு நபர்களால் தூக்கி வர முடியாது. அந்த பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையை திறப்பதற்கான அந்த சாவியை ஒரு பட்டாளமே சேர்ந்து தூக்கினால்தான் தூக்கி வர முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தனாக காரூன் இருந்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் சொன்னான், லா தஃப்ரஹு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். காரூனே, நீ கர்வம் கொள்ளாத. அல்லாஹ் கர்வம் கொள்பவர்களை, ஆணவத்தோடு திரிபவர்களை விரும்புவதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி பார்த்தான். ஆனா அவன் அந்த நேரத்துல என்ன சொன்னான் தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மி இன்தி. என்னிடத்தில் இருக்கிற இந்த செல்வங்கள் எல்லாம், வளங்கள் எல்லாம் என்னுடைய அறிவின் மூலமாக வந்தது, நான் சம்பாதித்தது என்பதாக சொன்னான். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் இல்லையா? என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய பொருளாதாரம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான் என்கிற வார்த்தை எத்தனை நபர்களிடத்திலிருந்து வருகிறது? என்னுடைய திறமையின் மூலமாக வந்தது, என்னுடைய கல்வியின் மூலமாக வந்தது, என்னால் மட்டும்தான் இப்படி சம்பாதிக்க முடியும், எவராலும் இதை செய்துவிட முடியாது என்கிற ஆணவ கர்வமான பேச்சுகளை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி அந்த காரூன் அன்றைக்கு பேசினான். இறுதியில் என்ன நடந்தது?
அவனையும் அவன் பொக்கிஷங்கள் வைத்திருந்த அந்த பொருளாதார அந்த வீட்டையும் அரண்மனையும் பூமியில் நாம் புதையச் செய்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான் என்கிற போது, ஒரு மனிதனின் பேராசையும் அகந்தையும் மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்லும் என்பதற்கான உதாரணமாக இந்த காரூன் திகழ்கின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் எங்கே இருந்தார்கள்? சுவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய பேராசைதான். அந்த பேராசையை முதலாக ஷைத்தான் அவர்களுக்கு ஊட்டினான். குர்ஆன் பேசுகிறது, ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்து, நிலையான வாழ்வை தரும் மரத்தை நான் காட்டட்டுமா என்பதாக அந்த ஷைத்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டபோது, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிலையான வாழ்வல்லவா, அதை நாம் பெற்றுக்கொள்ளலாமே என்பதாக அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டானோ அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள். எந்த கனியை சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை சாப்பிட்டார்கள். அழியாத வாழ்வா, தவறு செய்வதற்கான ஆசையை அந்த ஷைத்தான் அந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊட்டிய போது, அந்த பேராசையினுடைய முதல் வலையை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஷைத்தான் வீசிய நேரத்தில் அந்த பேராசையின் விளைவாக என்ன நடந்தது? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவனத்திலிருந்து இந்த பூமியின் பக்கம் தூக்கி வீசப்பட்டார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு என்கிற போது, பேராசை என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஹாபில் காபில், இரு சகோதரர்கள், ஒருவர் பொறாமையாலும் உலக ஆசையாலும் தன்னுடைய சகோதரனையே கொலை செய்தான். இது உலகத்தில் நடந்த முதல் கொலை. பேராசையின் காரணத்தினால் பொறாமையின் காரணத்தினால் முதல் கொலை, உலகத்தினுடைய முதல் கொலை நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளின் மூலமாக. அவனுடைய மனம் அவனுக்கு தன்னுடைய சகோதரனை கொல்வதை அது அழகானதாக ஆக்கி காட்டியது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். பேராசையும் ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய பேராசையும் பொறாமையும் அது இணைந்தால் இரத்த உறவுகள் அது பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதற்கான அடையாளம்தான் அந்த ஹாபில் காபிலுடைய வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த பேராசையினால் ஏற்படக்கூடிய அந்த கொலைகள் என்பது அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அருமையானவர்களே, சமீபத்தில் சென்னை அண்ணா நகரில் வசித்து வந்த 68 வயதான அஷரஃப் நிசா என்ற முதிய வயதுடைய தாயும் அவருடைய 3வது மகனான பல் டாக்டர் அஷரஃப் அகமது 42 வயதுதான், அவரும் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை விற்பது தொடர்பாக குடும்பத்திற்குள் ஏற்பட்ட சொத்து தகராறு தான் அந்த கொலைக்கான காரணம். தாயும் தம்பியும் வீட்டை விற்க தடையாக இருந்ததின் காரணத்தினால் சொந்த சகோதரர்களாக இருப்பவர்களே மருமனவர்கள் புகுந்து நகைகளுக்காக கொலை செய்து விட்டார்கள் என்பதை போன்று நாடகமாடிவிட்டு பெற்ற தாயையும் உடன் பிறந்த தம்பியையும் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். 2 சகோதரர்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது பத்திரிகை செய்தி. அருமையானவர்களே, இரத்த பந்தங்களையும் ஈன்றெடுத்த தாயின் பாசத்தையும் விட மண்ணும் பொன்னும் பெரிதாகிவிட்ட ஒரு பயங்கரமான கலிகால சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கிற போது நெஞ்சம் பதைபதைக்கிறது. அண்ணா நகரில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்காக பெற்ற தாயையும் உடன் பிறந்த சகோதரனையும் சொந்த குடும்பத்தினரே அடித்து கொலை செய்த இந்த செய்தி நம் நெஞ்சையெல்லாம் பதற வைக்கிறது. இரத்த பந்தங்களையும் பெற்ற தாயின் பாசத்தையும் விட மண்ணும் பொன்னும் பெரிதாகிவிட்ட ஒரு பயங்கரமான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 கோடி ரூபாய் அது பெற்ற தாயினுடைய மதிப்பை விட பெரியதா? அது ஒரு வீடு, அது உடன் பிறந்த சகோதரனுடைய உயிரை விட அது பெரியதாகி போனதா? எவ்வளவு கொடூரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் மூமின்களின் அடையாளத்தை சொல்லும் போது முதலில் கூறுகிறான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி ஐயூஸல. அல்லாஹ் இணை
இணைந்திருக்குமாறு கட்டளையிட்ட உறவுகளை அவர்கள் பேணுவார்கள் என்பதாக சொல்கிறார். உறவுகளை பேணி நாம் இருக்கிற போதுதான் நாம் உண்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்க முடியும். ஆனால் இன்று ஷைத்தான் என்ன செய்கிறான்? உறவுகளுக்கு மத்தியில் அவன் சண்டை மூட்டி விடுகிறான், பிரிவுகளை ஏற்படுத்துகிறான். நமக்கு எந்த மாதிரியான சிந்தனைகளை தருகிறான்? நம்முடைய சகோதரன் தானே, நம்முடைய சகோதரி தானே, நம்முடைய வாப்பா தானே, நம்முடைய உம்மா தானே, அவர் யாரு, நம்ம குடும்பம் தானே, இரத்த உறவு தானே என்கிற சிந்தனை நமக்கு வருவதில்லை. அந்த நிலத்தை விட்டு விடாதே, அந்த வீட்டை உன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கொள், அவனுக்கு பங்கு கொடுக்காத, இப்படி தூண்டி விடுகிற நிலையை ஷைத்தானுடைய நிலையாக பார்க்கிறோம். இறுதியில் நிலம் கிடைக்கலாம், வீடு கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம். ஆனால் நாம் பிறருக்கு அநீதம் இழைத்தோம் என்று சொன்னால், பணத்திற்காக சொத்துக்காக உறவுகளை நாம் துண்டித்துக் கொண்டால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்காது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். எந்த சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக முஃமின்களாக முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, தொழுகையும் நோன்பையும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த சுவனத்தை நம்மால் பெற முடியாது என்கிற போது, உறவுகளை ஒருவன் துண்டித்து வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் கேட்கிற பிரார்த்தனையை, துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க மாட்டான் என்கிற போது, அந்த உறவுகளுடைய விஷயத்தில் நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் சேர்த்து வைக்கிற மண்ணும் பொன்னும் நம்மோடு நாளை மறுமையிலே கபருக்குள் வராது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய தாயினுடைய கண்ணீர் இருக்கிறது, அது நாளை மறுமையில் அரிசையே அசைக்கக்கூடிய சக்தி அந்த தாயினுடைய கண்ணீருக்கு, அந்த வலிமை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு ஒரு இஞ்சி நிலத்திற்காக சொந்த பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் நீதிமன்றத்திலும் நடுத்தருவிலும் நிறுத்துகிற நிலைகளை நாம் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதன் மண்ணறைக்கு செல்லும் போது கொண்டு செல்வது வெறும் கஃன் துணியை மட்டும்தான் என்பதை ஏனோ தெரிந்தும் மறந்ததை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாளிதழ்களில் நாம் படிக்கும் செய்திகள் வெறும் செய்திகள் அல்ல, நமக்கு அல்லாஹ் தருகிற பாடங்கள். மண் ஆசைக்காக பெற்ற தாயையும் உடன் பிறந்த சகோதரனையும் அடித்து கொன்றுவிட்டு சிறைச்சாலையிலும் நரக வேதனையிலும் தள்ளப்படும் நிலையை விட கொடூரம் வேறு எது இருக்க முடியும்? காரூனின் சொத்துக்கள் அவனை காப்பாற்றவில்லை, அவனோடு சேர்ந்து மண்ணுக்குள் தான் புதைந்து போனது என்கிற வரலாறு தெரிந்தவர்கள் நாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் சேர்த்து வைக்கும் சொத்துக்கள் அனைத்தும் உலகத்திலேயே நின்றுவிடும், நம்மோடு கபர் வரைக்கும் வருவதில்லை. நம்மோடு வரப்போவது உறவுகளை பேணிய அந்த நன்னடத்தைகள் தான். மண்ணும் பொன்னும் நம்மோடு வராது, நாம் செய்த சதக்கா தர்மங்கள் தான் நம்மோடு வரும். நாம் செய்த நன்மையான செயல்களும் நாம் பேணிய உறவுகளும் தான் நம்மோடு வரும். பெற்றோருடைய துஆ தான் நம்முடைய வரும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். எனவே ஹுகூகுல்லாஹ், அல்லாஹுக்கு பேண வேண்டிய கடமைகள் உரிமைகள் அது பேணப்பட வேண்டும். ஹுகூகுல் இபாதா, மனிதர்களிடத்தில் அவர்களிடத்தில் பேண வேண்டிய கடமைகள் உரிமைகள் அது பேணப்பட வேண்டும். பெற்றோரையும் உறவினர்களையும் அன்போடு பேணி வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் சிலத்துர் ரஹீம், உறவுகளை பேணும் மக்களாக ஆக்கி தருவானாக. ஃபத்ஹுர் ரஹீம், உறவுகளை முறித்துக் கொள்ளும் பாவத்தில் இருந்தும் பேராசையிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.